வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கலை நியூஸ். நமது கலை நியூஸ் சேனலில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் தினசரி செய்திகளை பார்த்து வருகிறோம். நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சிவப்பு கலரில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆல்ன்ற ஆப்ஷனை கொடுத்து வச்சிட்டிங்கன்னா நான் போகிற செய்தியில் அவங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வாங்க. 28 ஜனவரி 2024 ஞாயிற்றுக்கிழமை என்ற கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகளை பார்க்கலாம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே உள்ள அகரக்கோட்டாலம் கிராமத்தில் உள்ள நியாய விலைக் கடையில் சரிவர பொருட்களை வழங்காததால் கோபமுற்ற பொதுமக்கள் நியாய விலைக் கடையை முற்றுகையிட்டதால் பரபரப்பு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு டிட்டோ ஜாக் அமைப்பின் சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. தொடக்க கல்வி ஆசிரியர்கள் சங்கத்தின் சார்பில் இந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இதில் டிட்டோ ஜாக்கின் மாநில தலைவர் பேட்டியளித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி கச்சேரி சாலையில் தமிழக ஆளுநரை கண்டித்து மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நேற்றைய தினம் சனிக்கிழமை நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள 27 உதவி ஆய்வாளர்களை நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு பணியிட மாற்றம் செய்து கள்ளக்குறிச்சி மாவட்ட எஸ்பி சமேசிங் மீனா அவர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் உள்ள தனியார் மஹாலில் இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பில் சிறப்பு கலந்தாய்வு கூட்டம் சனிக்கிழமை மதியம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் உள்ள தனியார் மஹாலில் ஜனநாயக கட்சியின் சார்பில் பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற மாநாட்டிற்கான அழைப்பிதழ் வழங்கும் பணி தொடங்கியது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சியில் குடியரசு தின விழாவை முன்னிட்டு கள்ளக்குறிச்சி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி மைதானத்தில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் சிறப்பு கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு மற்றும் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருச்சி செல்லும் சாலையில் ஜனநாயக மாநாடு எதிரொலி என்ற தலைப்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நடைபெற்ற மாநாடு முடிந்து திரும்பி செல்லும் போது எந்தவித அசம்பாவிதமும் ஏற்படக்கூடாது என்ற வகையில் உளுந்தூர்பேட்டையில் உள்ள அனைத்து கடைகளும் நேற்றைய முன்தினம் மூடப்பட்டிருந்தது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள செங்குறிச்சி சுங்கசாவடி அருகே சாலையில் நட்டு வைத்திருந்த பாஜக கொடி கம்பத்தை பிடுங்கி எறிந்த விடுதலை சிறுத்தை கட்சியினரால் பரபரப்பு. திருச்சி மாநாட்டில் இருந்து திரும்பி செல்லும் போது இத்தகைய செயலில் அவர்கள் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே உள்ள நெடுமுடையான் கிராமத்தில் உள்ள அரசு நியாய விலைக் கடையில் புழு பூத்த பருப்புகளை விற்பனை செய்ததால் அந்த வீடியோவானது சமூக வலைதளத்தில் தற்போது வைரலாக பரவி வருகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள கலாநத்தம் கிராமத்தில் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த இளம்பெண் ஒருவர் மாயம். போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சியில் வருகின்ற ஜனவரி 29ஆம் தேதி என் மண் என் மக்கள் யாத்திரையில் தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பங்கேற்கின்றார் என்று பாஜகவினரால் நேற்றைய தினம் அறிவிப்பு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி அரசு மகளிர் மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் விளையாட்டு விழா நடைபெற்றது. இந்த வருடத்திற்கான விளையாட்டு விழா நடைபெற்றது. இதில் கள்ளக்குறிச்சி மாவட்ட கல்வி முதன்மை அலுவலர் தலைமை தாங்கி விளையாட்டு விழாக்களை நடத்தினார். இத்துடன் இன்றைய கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள் நிறைவடைந்தன. இதுபோன்று கள்ளக்குறிச்சியில் நடைபெறும் தினசரி செய்திகளை அறிவதற்கு மறக்காமல் நம்ம கலை நியூஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுங்க. மீண்டும் நாளை செய்திகளுடன் நாளை சந்திக்கிறேன். மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.